இயேசுவின் அன்பு சகோதரமே, நவம்பர் மாதம் 7ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித அக்கிலஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த அக்கிலஸ்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். இவர் எகிப்தில் உள்ள அலெக்சாந்திரியா நகரை சார்ந்தவர். கல்வியிலும் இறைப்பற்றிலும் சிறந்து விளங்கிய இவர் முதலில் அலெக்சாந்திரியா நகரின் ஆயராகவும் பின்னர் திருச்சபையின் 18வது திருத்தந்தையாகவும் உயர்த்தப்பட்டார். இவருடைய காலத்தில் திரு அவைக்கு பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் வந்தன. குறிப்பாக ஆரியன் என்ற குருவானவர் இயேசு கிறிஸ்துவின் இறைத்தன்மையை மறுத்து வந்தார். அவரை எதிர்த்து இவர் போராடியதால் அவர் தன்னோடு ஒரு சிலரை சேர்த்து கொண்டு இவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இவர் மன உறுதியோடு இருந்து அவரையும் அவருடைய தப்பறை கொள்கையையும் முறியடித்தார். இப்படி திரு அவையை தப்பறை கொள்கையில் இருந்தும் எதிரிகளிடமிருந்தும் காப்பாற்றிய இவர் கிபி 313ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். புனித அத்தனாசியஸ் இவரிடமிருந்த அறிவையும் ஞானத்தையும் பார்த்துவிட்டு இவரை பெரிய அக்கிலஸ் என்று அழைப்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் அறிவோடும் ஞானத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் இறைத்தன்மையை உணர்ந்தவர்களாய் நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.